இங்க வீட கட்டுறாங்க. கோமதி பயங்கரமா உட்காந்து அழுகுறாங்க. பக்கத்துல மீனா, மயில் எல்லாம் ஆறுதல் படுத்துறாங்க. "அழுகாதீங்க அழுகாதீங்க என்னடி சொல்ற? என் பிள்ளைய வந்து இந்த மாரி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். என்ன எப்படி அழுகாம இருக்க சொல்ல முடியும்? நான் எப்படி அழுகாம இருக்க முடியும்? என் பிள்ளை தங்கமான பிள்ளை" அப்படின்னு. "கதிர் தம்பி அதெல்லாம் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அத்தை. நீங்க அழுகாதீங்க" அப்படிங்கிறாங்க. "அவன் எதுவும் தப்பு பண்ணலங்கிறது எனக்கு தெரியும்டி. ஆனா போலீஸ்காரங்க என்னென்னமோ சொல்றாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. மீனாவும் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து ராஜிய காட்டுறாங்க. ராஜி ரூம்ல உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க. "கதிர் அதெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். கதிர் ரொம்ப நல்லவன். அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். கண்டிப்பா போலீஸ் அவன விட்டுருவாங்க." இப்படியே சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மீனா உள்ள வராங்க. "ஏய் ராஜி என்ன என்ன நீ ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லக்கா கதிர் நல்லவன்" அப்படிங்கிறாங்க. "சரி அதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கும் தெரியும். இல்ல நான் வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன் அவன் மேல. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். கண்டிப்பா வீட்டுக்கு வருவான். போலீஸ் விட்டுருவாங்க. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு" திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "சரி நீ நம்பிக்கையா இருக்க. சரி இல்லைன்னு சொல்லல. நீ நிஜமாவே நம்பிக்கையா இருக்கியா? இல்லாட்டி என்ன சமாதானப்படுத்துறதுக்கா அப்படி சொல்றியா?" அப்படிங்கிறாங்க.